திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 73ஆம் இரகசியம். தாய் வழி ஆகாதென்றேனோ பட்டரைப் போலே. திருவாசிரியம் முதல் பாசுரத்தில் நச்சுவினை கவர் தலை என்னுமிடத்தில் வியாக்கியானத்தில் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்யும் ஐதீகம் ஒன்று காணீர். ஆண்டாளுக்கு, அதாவது கூரத்தாழ்வாரின் தர்மபத்தினிக்கு, ஆண்டாள் முன்னுற ஒரு பிள்ளை உண்டாய் அவனை அழிக்க அங்கனே செய்ய ஒண்ணாது இவன் ஜீவிக்க வேணும் என்று பட்டரை எம்பெருமானார் பெரிய பிராட்டியாருக்கு நீராட்டி மஞ்ச நீர் குடித்த பிள்ளையாய் வளர்க்க வேணும் என்று காட்டிக் கொடுத்தருளினாராயிற்று. அந்த வாசனையாலே பெரிய பிராட்டியார் மகன் என்று தான் பட்டரை அனந்தாழ்வார் சொல்லுவது. அதாவது கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்குமாக ஸ்ரீ பராசர பட்டருக்கு முன் பிறந்த பிள்ளை சிசு பிராயத்திலேயே மரித்து போனபடியால் இப்பிள்ளையாவது தக்க வேணும் என்று எம்பெருமானார் தமது பரிவினால் பட்டரை ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு வளர்ப்பு பிள்ளையாக ஸ்வீகாரம் செய்து கொடுத்து விட்டாராம். பட்டரிடம் அதிக பரிவுள்ள அனந்தாழ்வான் இந்த காரணத்தாலே பட்டரை பெரிய பிராட்டியார் மகன் என்றே அழைப்பாராம். சிறு பிராயத்திலிருந்தே பட்டருக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியாரிடம் தனிப்பட்ட ஒரு பிராவண்யம், பாசம் வளர்ந்து வந்தது. நாச்சியாரும் இவரிடம் அந்த அன்பை தமது அருள் விழிகளில் இவருக்கு காட்டி இருக்க வேணும். பட்டருக்கு நாச்சியாரிடம் இருந்த பக்தி அவர் அருளிய பிராட்டி விஷயமான ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற துதியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் விளங்க காணலாம். ஸ்ரீ ரங்கநாதர் நம்பெருமாள் அத்தியன உற்சவத்தில் ஏகாதசிக்கு முந்தைய தினம் நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். நம்பெருமாளுக்கும் பட்டரிடம் மிகுந்த பரிவுண்டு. பட்டர் ஒரு சமயம் பெருமாளை நாச்சியார் திருக்கோலத்தில் திருவடி தொழ, பெருமாள், பட்டரே, இத்திருக்கோலம் நமக்கு பொருத்தமாய் உள்ளதா என்று கேட்டருள, சுவாமி, எல்லாம் மிகவும் பொருத்தமாகவே உள்ளது. ஆயினும் எங்கள் தாயின் அருள் பார்வையை இங்கு காண மாட்டறிகிறேன். உம்மால் அவ்விழி விழிக்க போகாதே என்றாராம். கருணை பொங்கும் கண்கள்தான் பெருமாளது. கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரிய மாய கண்களன்றோ அவை. ஆயினும் கண்ணழகில் பெருமாள் பிராட்டிக்கு ஒரு மாற்று குறைவே என்பது பட்டர் கருத்து. தாய் போல வேடம் போட்டு கொண்டாலும் உமது விழி தாய் விழி ஆகாது என்று பட்டர் அருளி செய்தாராம். இந்த நிகழ்ச்சியை நினைவூட்டுகிறார் அம்மையார் இந்த வார்த்தையில். 73ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.